நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இல்ல இதுல மேகதாது அணையை பொறுத்த மட்டும் மத்திய அரசு மிக தெளிவாக கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன சொன்னாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுன்னு மட்டும்தான் சொல்லி இருக்காங்க. ஆனா அதுக்காக உடனே மேகதாது அணைக்கு நாங்க அனுமதி கொடுத்துட்டோம்னு சொல்லல. அதே அமைச்சர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா டிபிஆர் செயல்முறை திட்டத்தை காவிரி ஒழுங்காற்று குழு அவர்களிடம் சமர்ப்பித்து, இதுல சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வேர்டிக்ட் வேற, காவிரி ஒழுங்காற்று குழுவின் திட்டம் வேற. ஆக காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு டிபிஆர் அவங்க கிட்ட கொடுத்து அதன் மூலம் தான் திட்ட அறிக்கை தயாரிக்க செய்ய முடியும். அதனால உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுன்னு தான் சொன்னாரே தவிர, அது மட்டும் இல்ல, எப்பவுமே பாதி பாதி தான் தமிழ்நாட்டில் வெளிப்படுகிறது. பிரகலாத் ஜோஷி இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி பாராளுமன்றத்தில் பேசின பிறகு பிரகலாத் ஜோஷி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கர்நாடகம் தமிழகத்திற்கும் ஒன்றாக அவர்கள் இணைந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று கர்நாடகம் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்னொன்று, இன்னைக்கு புஷி ஆனந்த்ல இருந்து எல்லாரும் கண்டனம் சொல்றாங்களே, 31 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டிய கர்நாடகம் 3 டிஎம்சி தான் கொடுத்திருக்கு. மேகதாது அணை இப்ப உடனே வரப்போறது இல்ல. அப்படியே மேகதாது அணை வந்தாலும் அதற்கு காவிரி ஒருங்காற்று குழு, காவிரி மேலாண்மை குழு இவையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி வர முடியாது. ஆனா இன்னைக்கு டிஎம்சி தண்ணி உடனே வரணும். அதை பத்தி இங்க யாரும் பேசல. நான் கேட்கிறேன், இதே புஷி ஆனந்த், இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 31 டிஎம்சி வர வேண்டியதுக்கு 3 டிஎம்சி தான் கொடுத்திருக்கீங்க. இன்னும் 28 டிஎம்சி இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு அதை கேளுங்க. உடனே வர வேண்டிய காவிரி தண்ணீரை கேளுங்க. வர முடியாத மேகதாது அணையை பத்தி பேசாதுங்க என்பது எனது கருத்து. மேகதாது அணைக்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்களும் எதிர்ப்பு தான் தெரிவிப்போம். அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கடுமையாக இப்ப நம்ம ஐஐடியை சார்ந்த அவர் கூட சேர்ந்திருக்கிறாரு. நம்மளோட காமகோடி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். நீல்கேணி அவர்கள் தலைமையில போட்டிருக்காங்க. அதனால நிச்சயமாக வினாத்தாள் கசியாமல் இருக்கிறோம். 10 கோடி அபராதம், 10 ஆண்டு சிறை, இதெல்லாம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பது எனது கருத்து. இல்ல, அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்திருக்க வேண்டும். அவங்க அரசு உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவங்களுக்கு வருமானம் வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனா அரசாங்க பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து விட்டு அதை கொடுக்க வேண்டும் என்று இல்ல. அவங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். ஆனா அரசாங்கத்திற்காக பதவிக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளை தட்டி பறித்து கொடுத்திருக்க கூடாது என்பது எனது கருத்து. நீட்டை பொறுத்த மட்டில் எந்த நேரத்தில் எங்க சொல்ல சொன்னாலும் நீட் தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா சாமானிய மக்களுக்கு, அதனால்தான் வட இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா நீட்டை முறைப்படுத்துங்கன்னு தான் கேட்கிறாங்க. நீட்டை விளக்குங்கள் என்று கேட்கவில்லை சாமானிய மக்கள். நான் இன்னும் பெருமையா சொல்லுவேன், பாண்டிச்சேரி எல்ஜிஆர் இருக்கும்போது 10% அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு 50 குழந்தைகள் அரசாங்க பள்ளியில படிக்கிற மாணவங்க நேரடியா மருத்துவர்கள் ஆகிறார்கள். ஆனா 2014க்கு முன்னால உள்ள அரசாங்கங்கள் இத்தனை பேர் அரசாங்க பள்ளியில உள்ளவங்க மருத்துவத்துல சேர்ந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால இதை முறைப்படுத்த வேண்டும் என்று கேளுங்கள். ஆனால் முற்றிலுமாக நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது எனது கருத்து. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.